வணக்கம், வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல ஃபில்டரிங் டேட்டா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லார்ஜ் டேட்டா செட் இருக்கும்போது ஃபில்டரிங் ஆப்ஷன் நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கும். ஸோ எப்படி ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டா செட்டில் ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டேட்டா டேப்பில் ஃபில்டரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு காலம் ஹெட்டர்லேயுமே ட்ராப் டவுன் ஆரோஸ் வந்திருக்கு. சேம் ஃபில்டர் ஆப்ஷன் ஹோம் டேப்பில் எடிட்டிங் குரூப் யூஸ் பண்ணியும் அப்ளை பண்ணலாம். பட் டேட்டா டேப்பில் போய் ஃபில்டரிங் ஆர் சார்ட்டிங் அப்ளை பண்ணுறது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இங்கே சார்ட் அண்ட் ஃபில்டர் செப்பரேட்டாகவே இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபில்டரிங். இப்போ நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸை மட்டும் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் காலம் ஹெட்டர் ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணுறேன். தென் செலக்ட் ஆலை அன்டிக் பண்ணிவிட்டு ஐடி மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போது ஐடி எம்ப்ளாயி டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்குது. நவ் நம்பர் ஃபில்டரிங். இப்போ சேலரி 50,000க்கு மேலே இருக்க எம்ப்ளாயீஸை மட்டும் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ சேலரி காலம் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஃபில்டர்ஸில் கிரேட்டர் தென் செலக்ட் பண்ணுறேன். இப்போது டயலாக் பாக்ஸில் 50,000 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போது சேலரி 50,000க்கு மேலே இருக்க டேட்டா மட்டும் காமிக்குது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஃபில்டரிங். இப்போது ஐடி டிபார்ட்மெண்ட் சென்னை சிட்டியில் இருக்க எம்ப்ளாயீஸை மட்டும் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ட்ராப் டவுனில் ஐடி செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போது ஃபில்டர் ஆகி ஒரு டேட்டா இருக்குது. நெக்ஸ்ட்டு சிட்டி ட்ராப் டவுனில் சென்னை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ரெண்டு கண்டிஷன்ஸையும் மீட் பண்ணுற டேட்டா மட்டும் தான் ஃபில்டர் ஆகுது. ஆல்சோ மல்டிபிள் ஃபில்டரிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ண டேட்டாவில் தான் நெக்ஸ்ட் ஃபில்டர் அப்ளை பண்ணணும். லாஸ்ட்லி ஃபில்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணி டேட்டாவை நார்மல் ஆக்கிறதுக்கு ஒரு செல்லையோ இல்லை ஃபுல் டேட்டாவையோ செலக்ட் பண்ணிவிட்டு அதே டேட்டா டேப்பில் ஃபில்டர் ஆப்ஷனை திரும்ப கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லா டேட்டாவுமே நார்மல் ஆயிடுச்சு. இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன டேட்டா செட் வச்சு பார்த்துருக்கோம். பட் ரியல் டைமில் பெரிய டேட்டா செட் இருக்க பட்சத்தில் ஃபில்டர் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம டேட்டா ஃபில்டரிங் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்கலாம். உங்கள் ப்ராக்டிஸ்க்காக ஒரு டேட்டா செட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.